சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். சின்னப்ப தேவருக்கு தான் தயாரிக்கும் அனைத்து படங்களிலும் கடவுள் முருகனின் பொருள் வரும்படி வேல், மயில் உள்ளிட்டவற்றுக்கு ஒரு காட்சியில் வைத்தால்தான் இந்த படத்தை எடுத்ததற்கான திருப்தி அவருக்கு கிடைக்கும். தமிழ் சினிமாவின் பிரபல தயாரிப்பாளர்களில் ஒருவர் சாண்டோ. சின்னப்ப தேவர் எம்ஜிஆரை வைத்து அதிகமான படங்களை தயாரித்த இவர் எம்ஜிஆரின் நெருங்கிய நண்பரும் கூட. அதேபோல மருதமலை முருகனின் தீவிர பக்தரான இவர் தான் தயாரிக்கும் படங்களின் மூலம் கிடைக்கும் லாபத்தில் ஒரு பங்கை முருகன் கோவிலுக்கு கொடுத்து விடுவதை வழக்கமாக வைத்துள்ளார். அதேபோல் தான் தயாரிக்கும் அனைத்து படங்களிலும் கடவுள் முருகனின் பொருள் வரும்படி வேல், மயில் உள்ளிட்டவற்றை ஒரு காட்சியில் வைத்தால்தான் இந்த படத்தை எடுத்ததற்கான திருப்தி அவருக்கு கிடைக்கும். அதேபோல் தனது அனைத்து படங்களிலும் இதை கடைபிடித்து வந்த சின்னப்ப தேவருக்கு அக்கா தங்கை என்ற படத்தில் ஒரு சிக்கல் எழுந்தது. 1969ஆம் ஆண்டு சின்னப்ப தேவர் தனது தேவர் ஃபிலிம்ஸ் மூலம் தயாரித்த படம் அக்கா தங்கை. அவரின் சகோதரர் திருமுகம் இயக்கிய இந்த படத்தில் சவுகார் ஜானகி, KR விஜயா, ஜெய்சங்கர், மேஜர் சுந்தர்ராஜன் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர். சங்கர் கணேஷ் இசையமைத்த இந்த படத்திற்கு கண்ணதாசன், மருதகாசி ஆகியோர் பாடல்களை எழுதியிருந்தனர். இந்த படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த போது தனது அடையாளங்களில் ஒன்றாக முருகனின் குறியீடுகள் வரவில்லையே என்று சின்னப்ப தேவர் ஏக்கத்தில் இருந்துள்ளார். இதை தெரிந்து கொண்ட கண்ணதாசன், கவலைப்படாதீங்க, குறியீடு வச்சிடலாம் என்று சொல்ல, இனிமேல் எப்படி முடியும், படப்பிடிப்பு முடிவடைய போகிறது என்று சின்னப்ப தேவர் கூறியுள்ளார். அதற்குள் ஒரு பாடல் எழுதி சேர்ப்போம் என்று கண்ணதாசன் சொல்ல, சின்னப்ப தேவரும் சம்மதம் சொல்கிறார். அப்போது ஜெய்சங்கருக்கும் KR விஜயாவுக்கும் ஒரு கனவு காட்சி வைத்து காதல் பாடல் எழுதுகிறார் கண்ணதாசன். காதல் பாட்டில் முருகனை பற்றி எப்படி பாட முடியும் என்று சின்னப்ப தேவர் கேட்க, நான் வைத்து தருகிறேன் என்று கண்ணதாசன் எழுதிய பாடல்தான் ஆற்றங்கரையோ தோட்டக்கலையோ என்ற பாடல். அந்த பாடலில் ஆடுவது வெற்றிமயில், மின்னுவது வேல்விழிகள், பாடுவது கோயில் மணியோசை என்ற 3 வார்த்தைகளை சரணங்களாக வைக்கிறார். இந்த வார்த்தைகளை சின்னப்ப தேவருக்கு சுட்டிக்காட்ட, அவரே மிக்க மகிழ்ச்சி கவிஞரே, எனக்கான ஏக்கத்தை தீர்த்து வைத்து விட்டீர்கள் என்று சொல்கிறார். கண்ணதாசனோ ஜெய்சங்கர், KR விஜயாவை வர்ணிப்பது போல் பாடல் எழுதியிருந்த நிலையில் சின்னப்ப தேவர் தனது முருகன் பற்றி குறியீடுகள் படத்தில் வந்துவிட்டதை நினைத்து சந்தோஷப்பட்டுள்ளார். நேயர்களே, இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தாள்களுடன் உங்களை நாளை சந்திக்கிறேன். அதேபோல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் செய்துவிட்டு நம்ம சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.